இப்ப இவருமே ஒரு போலீஸை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றது உனக்கு தெரியும்ல, அந்த ஹோட்டலை எப்படியாச்சும் காலி பண்ணிட்டு உன்னோட பொறுப்பு தான் சொல்லிட்டு காசுமே கொடுப்பாரு. இப்ப மறுநாள் அந்த போலீஸ்காரமே அந்த பொண்ணுகிட்ட வந்து உன்னோட ஹோட்டலை இப்பவே க்ளோஸ் பண்ணு, நிறைய பேர் உன்னோட ஃபுட்டை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க, இப்போ உன்னோட ஹோட்டலை மூடியே ஆகணும்னு சொல்றாங்க. இந்த பொண்ணுமே என்னோட ஃபுட் எல்லாமே ஹைஜீனிக்கான ஃபுட், நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்றாங்க. அந்த எம்எல்ஏவே வந்து ரொம்பவே நல்ல மாதிரி நடிக்கிறான். என்ன சார் ஏன் இப்படி க்ளோஸ் பண்ண சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சார் இது மேலிடத்துல இருந்து அவன் ஆர்டர், நாங்க கண்டிப்பா க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், நீங்க தான் கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த எம்எல்ஏவுமே தேவையில்லாம மேலிடத்துல இருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வேண்டாமா, உனக்கு வேலை தானே, நான் அதை போட்டு தரேன், நீ இந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டுன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த பொண்ணு வேற வழி இல்லாம சரின்னு சொல்லி கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப அந்த எம்எல்ஏ கிட்டயுமே வேலை செய்யலாம்னு சொல்லி போவாங்க. கடைக்கு போனதுமே இப்ப அவங்களுமே வேலை செய்யணும்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்பா. இதுக்கு முன்னாடி நான் வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன்றது தெரிஞ்ச உடனே இப்ப அவங்களுமே சரி போ சாமான தலக்குன்ற மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க. இப்ப இவளுமே அங்க இருக்கக்கூடிய எல்லா சாமான்களுமே கழுவி வச்சுட்டு வெளியில வரும்போது அங்க ஒரு 2 பேர் பேசுற விஷயத்தையுமே கேட்கறா. என்ன இப்பதானே எம்எல்ஏ போனாரு, அதுக்குள்ள எப்படி கடையை ஓபன் பண்ணிட்டாரு, நேத்து வரைக்கும் யாரும் வரல, ஆனா இன்னைக்கு எப்படி எல்லாரும் வராங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கே அதான் புரியல, என்ன மாயம் வந்து பண்ணாரோ தெரியல அப்படின்ற மாதிரி. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இப்பதான் அவளுக்கும் புரியுது, நல்லவ மாதிரி நடிச்சு நம்ம கிட்ட பணத்தையும் கொடுத்து நம்மளோட கடையுமே க்ளோஸ் பண்ண வச்சிருக்கானா இவன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, நாங்க என்னைக்கும் வளர்றது உங்களுக்கு தான் பிடிக்கவே பிடிக்காதுல்ல, நீங்களா எப்படிப்பட்ட ஆள்றா அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டு, இதுக்கு மேல நீங்க எப்படி என்ன ஸ்டாப் பண்றீங்க அப்படின்றத நானும் பாக்குறேன், உங்களால என்ன தொட கூட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்துருவா. நம்ம உயரணும்னு நினைச்சாதான் நம்மள அமுக்கிறதுக்கு 4 பேர் இருப்பானுங்க போல, அந்த 4 பேர்ல ஒருத்தவங்க தான் நல்லவ மாதிரி நடிப்பான். உங்களுக்கு யாருக்காச்சும் இப்படி நடந்திருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.